உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, சொல்லுமா. நான் தான் பொம்மி. நீங்க சொல்லாமையே நான் உங்க உருவத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உங்களை பத்தி தெரியாது, ஆனா ராணிக்கு எத்தனையோ உதவிகளை செஞ்சிருக்கீங்க. நான் மீன் வடிவத்துல மாட்டிக்கிட்டு ராணிக்கு உதவ முடியாம தவிச்சப்போ உங்களாலதான் அவ நிறைய விஷயங்கள்ல காப்பாத்தப்பட்டிருக்கா. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்குமா நன்றி? ஆனா இன்னொரு விஷயம் சொன்னியே, நீங்க யாரு என்னன்னு தெரியாதுன்னு. அது எனக்கே தெரியாது. அதை இன்னும் நான் தேடிக்கிட்டு தாமா இருக்கேன். ஐயா, உங்களை ஒரு தெளிவில்லாத நிலையில தான் குழப்பத்தோடு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எனக்கே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. சரி, உன்னோட குழப்பத்தை நீ சொல்லு, தீர்க்க முடியுதான்னு பாக்குறேன். ஐயா, எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற உங்களுக்கு என்னையா குழப்பம் வந்துற போது? இப்போ என் பிரச்சனை என்னன்னா, சொல்றேன். நீ கேட்ட கேள்விக்கு விடைய சொல்றேன். அது உன் குழப்பத்தை தீக்குதான்னு பாரு. இந்த உலகத்துல ஆன்ம தத்துவங்கள் 24. இந்த 24 ஆன்ம தத்துவங்களுமே உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே அடிப்படை. சிவ தத்துவத்தால வித்யா தத்துவம் தூண்டப்பட்டு இந்த உலகத்துல ஆன்மாக்கள் இயங்குறதுக்கு கருவிகள் வழங்கப்படும். அப்படி இயங்குற பௌதீக உடலுக்கும் அது சார்ந்த ஐம்பொறிகளும் ஆன்மாவுக்கு ரொம்ப அவசியம். அதனால இந்த ஆன்மாவுக்கு சில நேரத்தில் அழிக்கின்ற செயலை விட காக்கின்ற செயலை செய்யக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். அப்பேற்பட்ட நிர்பந்தம் தான் உனக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. இப்ப நீ இருக்கிற சூழ்நிலையில உன் எதிரிகளை விரல் சொடுக்கிற நேரத்துல உன்னால அழிக்க முடியும். அதே நேரம் ராணியோட வயிற்றுல அவ சுமந்துட்டு இருக்கிற குழந்தைய சுகப்பிரசவமா பெத்தெடுக்கிறதுக்கு பாதுகாப்பா இருந்து காக்கவும் உன்னால முடியும். ஆனா விதியோட விளையாட்டு என்னன்னா, மேல சொன்ன 2ல எதையாவது ஒன்னத்தான் உன்னால தேர்வு செய்ய முடியும். சொல்லு பூமி, எதிரிகள் அழிக்க போறியா இல்ல ராணியையும் அவ வயிற்றுல வளர்ற குழந்தையையும் காக்க போறியா? ஐயா, எனக்கு எல்லாத்தையும் விடவும் முக்கியம் ராணியும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையும் தான். அத நான் காப்பாத்துறேன். பழிவாங்குற உணர்வை நான் இப்போதைக்கு விட்டுடுறேன். அப்ப ராணிக்கு நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறாம இருக்க பாருமா. அது மட்டும்தான் உன்னை காப்பாத்தும். இல்லைன்னா மீட்டெடுக்க முடியாத இடத்துக்கு போய் காணாம போயிருவ. ரொம்ப நன்றிங்க ஐயா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.